தாயி புது மர்மம் எப்படி இருக்கா? இக்க நானே என் புது மர்மோல பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேட்காம செய்ய மாட்டாக்கா. எல்லாத்தையும் என்கிட்ட பக்குவமா கேட்டுதான் செய்வா. குழம்புலாம் நல்லா வைப்பா. இருந்தாலும் நான் வந்து ஒரு கை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து சொன்னதா அவளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அப்படி ஒரு நல்ல குணமுள்ள மர்மவா. என்ன புது மர்மவள? இது துணி துவச்சு காலையிலே காய போட்டேன். இப்ப துணி காஞ்சிட்டான்னு பாக்கணும் தே. பாத்தியாக்கா ஒரு செம்பு துணியை துவச்சு போட்டிருக்கா. ஆனா காஞ்சிட்டேன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னதா எடுக்கணுங்க. எப்படி வளர்த்திருக்காங்க என் பிள்ளைய? எக்க தள்ளு காஞ்சிருக்கான்னு பாக்கட்டு. மர்மல துணி காஞ்சிட்டு. ஏதே டவுட்டா இருக்கு, இன்னொருக்க வச்சு பாருங்க. மர்மல நல்ல சுக்கா காஞ்சிட்டு துணி எடுத்துக்கா. என்ன மர்மல நீங்க ஒண்ணுக்கு 2 தடவை சொல்லிருக்க துணி காஞ்சிட்டான்னு பாருங்க தேனே. அது ஒண்ணு இல்ல தே, கொஞ்சம் முன்னாலதான் உங்க மொமின் சொன்னாங்க இந்த துணி காயப்படக்கூடிய கம்பியில திடீர்னு கரண்ட் சாக்கடிக்கும், அதனால பாத்து எடுத்து போடுனாங்க. அதான் 1க்கு 2 உங்களை வச்சு செக் பண்ணிட்டு தான் இந்த துணி எடுக்கணும்னு நினைச்சேன் தே. அம்முக டும்முக அமால் டுமால். ஏதே என்னாச்சு உங்களுக்கு? பல்லுவலி அண்ணி பயங்கரமான பல்லுவலி எங்க அம்மைக்கு. ஏதே காட்டுங்க பாப்போம். ஏ அப்பா, பல்லுல பூச்சி எரிச்சு பெரிய கிணறு மரல விழுந்திருக்கு. வாட்ட நாத்து நான் தான் இல்ல. சரி ஏதோ மாத்திரை குடுத்தியா இப்படி? ஒண்ணு இல்ல 4 மாத்திரை போட்டுருக்கோம். ஏ அப்பா 4 மாத்திரை போட்டுமா கேக்கல? வேற கொதிக்கி காப்பில எதுவும் போட்டு குடுத்துறியோ? டாக்டர் அண்ணி சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கு அண்ணி. காபி டீல எல்லாம் மாத்திரை போடக்கூடாது, எஃபெக்ட் இருக்காது. அதனால ஆர்ன வெண்ணில போடுங்கன்னாரு. நானும் அப்படிதான் அண்ணி போட்டேன். எனக்கு 4 மாத்திரை போட்டு கேக்கலன்னா அப்ப இன்னொரு மாத்திரையும் போடு. அப்படி கேக்கலன்னா ஐசியூல கொண்டு சேர்த்துருவோம். எங்க அம்மைக்கு இப்ப உடனே டக்குனு பல்லுவலி கேட்டறணும். அப்ப ஏற்கனவே 4 மாத்திரையும் இப்படிதான் ஆர்ன வெண்ணில போட்டிருக்க. டாக்டர் சொன்னது அப்படியே செஞ்சிருக்கேன் அண்ணி. ஆனாலும் பல்லுவலி கேட்கவே மாட்டேங்குது. அடியே அரவட்டு ஒன்ன முதல்ல போட்டு தள்ளுதே, அப்ப பல்வலி சரியாயிரும். அம்முக டும்முக அமால் டுமால். இதே போலீஸ கண்டா உங்களுக்கு பயம்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ணி போலீஸ கண்டா மட்டும் பயம் இல்ல, யார் காக்கி சட்டை போட்டிருந்தாலும் அவ்வளவுதான் எங்க அம்மா பயந்து செத்துருவா. ஆமா பர்மலா, நான் எது கண்டும் பயப்பட மாட்டேன். ஆனா போலீஸ கண்டா மட்டும் கொஞ்சம் பயப்படுவேன். ஹலோ சொல்லுங்க. எனது பக்கத்து வீட்டு ஆளை பத்தியா? எனக்கு தெரியாத. உங்களுக்கு தெரியணும்னா என் மாமியா கிளவிட்டு கொடுக்கேன். அவங்களுக்கு தான் தெரியுமா இருக்கும், ரொம்ப வருஷம் அங்கதானே இருக்காங்க. யார் மர்மல போன்ல? யாருன்னு கடைசியில சொல்லுங்க. முதல்ல அவங்க கேட்க கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. யாரையோ பத்தி கேட்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க யார பத்தி தெரியணும்? ஆமா பக்கத்து வீட்டு பாமாவை பத்தியா? அவளை பத்தி என்ன எதுக்கு விசாரிக்க? அவளுக்கு எனக்கு பயங்கர சண்டை. ஆமா கைகளை போயிட்டு. என்னது அவ என்ன அடிப்பாளா? அவ அடிக்க வரைக்கும் நான் பாத்துட்டே இருப்பேன். அவ கையை ஒடிச்சது நான் தான். இது சும்மா இருக்க. யாரா இருந்தாலும் போன் பட்டு நம்ம தைரியமான ஆளு, நம்மள மிஞ்சது யாரும் இல்ல அப்படின்னு காணிக்கணும் பாத்துக்கோ. சும்மா பையன் பூச்சலி மாதிரி இருக்க கூடாது. போன்ல தைரியமா பேசணும். நீ பாமாக்கவ அடிச்சியா? இல்லடி சும்மா அப்பதான் என்ன பெரிய ஆளு நினைப்பவோ. 2-3 ஆளை அடிச்சேன் பிடிச்சேன் கடிச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன பெரிய ரவுடி ராக்கமா நினைப்பாங்கல்ல. எனக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அதுக்கு சும்மா புருடா விட்டேன் சும்மா. ஆமா அது இருக்கட்டும். இந்த விவரத்தெல்லாம் கேட்கல. நீங்க யாரு? மாமியா கிளவி, அது போலீஸ். அம்முக டும்முக அமால் டுமால்.